சென்னையில் 20 லட்சம் வழிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1000 வழக்கில் கடந்த டிசம்பர் 11 தமீம் அன்சாரி என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்டது. வழக்கில் உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங், சன்னி லாய்டு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். வழக்கில் ஜாமீன் கோரி வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு மனு தாக்கல் செய்துள்ளனர். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் மூவரிடமும் இன்னும் விசாரணை நடத்த வேண்டும் என்ற வாதத்தை ஏற்று ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, விவரங்கள். அஸ்வினி, 1000 விளக்கு பகுதியில் நடந்த 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்குல கைது செய்யப்பட்ட 3 பேருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை திருவல்லிக்கேணியில் கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தனியார் நிறுவன ஊழியர் முகமது கவுஸ் என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்குல காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங், சன்னி லாய்டு, அதே போன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் சன்னி லாய்டு தவிர மற்ற 4 பேருக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில சன்னி லாய்டு நீதிமன்ற உத்தரவில் காவல்துறை விசாரணை செய்ததில் சென்னை 1000 விளக்கு காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ராயபுரத்தைச் சேர்ந்த தமீம் அன்சாரி என்பவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி கொண்டு வந்த பணம் 40 லட்சத்தை பிரித்து பின்னர் 20 லட்சம் ரூபாய் திரும்ப அளித்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த குற்றத்தில் உதவி ஆய்வாளர் ராஜா சிங், சன்னி லாய்டு, வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், அதே போன்று வணிக வரித்துறை அதிகாரிகள் சுரேஷ், சதீஷ், பாபு ஆகியோருக்கு தொடர்பு உள்ளதாக காவல்துறை தெரிவித்து அவர்களுக்கு எதிராக மிரட்டல், பொது ஊழியர் கடமை தவறி செயல்படுதல், நேர்மையற்ற முறையில் பிறர் சொத்துக்களை அபகரித்தல், தகவல் மறைத்தல், அடைத்து வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த நிலையில 1000 விளக்கு காவல் நிலையத்தில் பதிவு செய்த இந்த வழக்கில் ராஜா சிங், சன்னி லாய்டு, வருமான வரித்துறை அதிகாரிகள் பிரதீப், பிரபு ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில இந்த வழக்கில் ஜாமீன் கோரி வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப் குமார் ஆகியோர் 3 பேர் இந்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்த போது குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் எந்த ஆதாரமும் இல்லாமல் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளது எனவும், இதே போன்று வேறு வழக்கில் மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதம் முன்வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் இந்த வழக்கினுடைய விசாரணை இன்னும் நிறைவடையாத சூழல்ல இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதத்தை முன்வைத்திருந்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தற்போதைய நிலையில் மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியாது, இவரிடம் இன்னும் விசாரணை நடத்த வேண்டும் என்ற வாதங்களை ஏற்று 3 பேருடைய ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்வதாக நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவா.